நல்தேக், யக்ஷ் இங்க இல்ல. என்னை ஏன் இப்படி இழுத்துட்டு போயிட்டு இருக்க? நான் வேட்டைக்காரன். நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நான் சைத்தான் இல்ல, நான் வேட்டைக்காரன். உன் கையில என்ன ரத்தமா இருக்கு? நான் உன்னை விட மாட்டேன். நான் அவனை மட்டும் இல்லப்பா, உங்களையும் விட மாட்டேன். என் கையில இருக்கிற கத்தியால நான் உங்களை கொல்ல போறேன்ப்பா. அடர்ந்த காட்டுல ரொம்ப அதிகமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த மழை தண்ணியோட ரத்தமும் கலந்திருக்கு. எக்ஷன் அவங்க அப்பாவோட நெஞ்சிலேயே கத்தியால குத்திக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பாவை ரொம்ப கொடூரமா கொன்னுகிட்டு இருக்கான். அவனோட ஒவ்வொரு குத்துக்கும் அவங்க அப்பாவோட உடம்புல இருந்து ரத்தம் தெரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த காடே ரொம்ப பயங்கரமா இருந்தது. எக்ஷன் இப்படி குத்திட்டு இருக்கிறத அந்த காட்டுல இருந்த அவங்க அம்மா பாத்துடுறாங்க. இந்த பயங்கரமான சம்பவத்தை பார்த்து அவங்க அம்மா ரொம்ப பயந்து போய் அப்புறம் சத்தமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. தான் சொந்த மகன் தான் கணவரை கத்தியால குத்திட்டு இருக்கிறத பார்த்தா எந்த அம்மாவால தான் தாங்க முடியும்? அவங்களோட சொந்த மகனாலேயே அவங்க விதவை ஆயிட்டாங்க. எக்ஷனோட இந்த கொடூரமான செயலால எக்ஷனோட அம்மா நிலை தடுமாறி நின்னுட்டு இருந்தாங்க. தான் கணவரை குத்துன அந்த கத்தி தான் மகனோட கையில இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா எக்ஷன் அவங்க அப்பாவோட உடல் மேலேயே உட்கார்ந்துட்டு இருந்தான். மெதுவா எக்ஷன் ரொம்ப பயங்கரமான மிருகமா மாறிக்கிட்டு இருந்தான். அப்புறம் அவங்க அப்பாவோட நெஞ்சில இருந்த அந்த கத்தியை எடுத்துட்டு அவனோட அம்மாவை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். அப்ப எக்ஷனோட காலை அவனோட அப்பா பிடிச்சுக்கிறாரு. அப்புறம் எக்ஷன் நிலைத்திடு மாதிரி தரையில விழுந்துடுறான். சுலோச்சனா, இங்க இருந்து ஓடிடு, இவன் மிருகம், இவன் உன்னை சும்மா விட மாட்டான். சுலோச்சனா புதருக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. அவன் உன்னை விட மாட்டான் அப்படின்னு அவங்க கணவர் சொன்னது அவங்க காதுக்கு தெளிவா கேட்டுச்சு. சுலோச்சனாவுக்கு இருந்தது ஒரு மகன் மட்டும் இல்ல, 2 மகன்கள். எக்ஷனோட சகோதரன் தகஸ், இரட்டை பிறவிகள். சுலோச்சனாவுக்கு எக்ஷனால உயிர் காப்பத்து இருக்கிறதால சுலோச்சனா இப்ப அந்த காட்டை விட்டு ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. இங்க எக்ஷன் தன்னை விடுவிக்கிறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா நைட்டிக் எக்ஷனோட காலை ரொம்ப கெட்டியா பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. எக்ஷனால காலை விடுவிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. எக்ஷன் ரொம்பவே சின்ன பையனா இருந்த போதும் அவன் ஒரு அரக்கன். அவனுக்கு அரக்க குணம் ரொம்ப அதிகமா இருந்தது. அதனால அங்கிருந்த கத்தி எடுத்து ஒரே வெட்டுல அவங்க அப்பாவோட கையே வெட்டிட்டான். அவங்க அப்பாவோட கை துண்டாயிருது. தான் கை துண்டான உடனே அதை பார்த்து அவர் மயக்கம் போட்டு அதே இடத்துல விழுந்து இறந்துடுறாரு. ஆனா எக்ஷன் அவனோட அம்மா எந்த பக்கம் போனாங்களோ அந்த பக்கமா பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறான். தான் சொந்த அப்பாவை கொன்னு அவரோட ரத்தக்கரையா இருக்கிற அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு அவனோட வீட்டுக்கு போறான். அவனோட இரட்டை சகோதரன் தக்ஷா அங்க இல்ல. உடனே அவன் ஆள்ல முட்டி போட்டுக்கிட்டு சத்தமா சொல்றான், எல்லாரும் பயந்து ஓடிட்டீங்களா? இந்த வேட்டைக்காரனுக்கு எல்லாரும் பயந்து ஓடிட்டீங்களா? இப்ப நான் தனியா இருக்கேன், தனியா தான் இருக்கேன். அம்மா, நாம இப்ப எங்க போறோம்? எக்ஷாவுக்கும் அப்பாவுக்கும் என்னாச்சுமா? இது தக்ஷோட குரல். தக்ஷனோட குரல் ரொம்ப தூரத்துல கேட்டுச்சு. உடனே அவன் கத்தி எடுத்துக்கிட்டு சத்தவர பக்கமா பார்த்து ஓட ஆரம்பிச்சான். தக்ஷனை கூப்பிட்டுக்கிட்டு சுலோச்சனா ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருந்தாங்க. எக்ஷன் கத்தி எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா ஓடி வந்துகிட்டு இருந்தான். உடனே சுலோச்சனா தக்ஷனை மட்டும் ஒரு விறகு வண்டியில ஏத்தி விட்டுறாங்க. அந்த விறகு வண்டியோட டிரைவருக்கு பணம் கொடுத்து அவரை ரொம்ப வேகமா இந்த இடத்துல இருந்து கிளம்ப சொல்லி சொல்றாங்க. டிரைவர் இவ்வளோ அதிகமான பணத்தை பார்த்த உடனே பணத்தை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அந்த டிரைவர் வண்டி எடுத்துட்ட உடனே அந்த வண்டியில ஏறதுக்காக சுலோச்சனா அந்த வண்டி பின்னாடியே ஓடுறாங்க. ஆனா எக்ஷன் தான் கையில வச்சிருக்கிற அந்த பாலை வீசுறான். அது அவங்களோட அம்மாவோட முதுகிலேயே குத்திருது. அவங்க கீழே விழுந்துடுறாங்க. தக்ஷன் இந்த விறகு வண்டியில இருந்து பார்த்து ரொம்ப சத்தமா கத்துறான், அம்மா! இருங்க இருங்க, தயவு செய்து வண்டியை நிக்க வைக்காதீங்க. என்னோட குழந்தை இங்க இருந்து எங்கேயாவது தூரமா பத்திரமா கூப்பிட்டுட்டு போங்க. அம்மா, என்னை விட்டுட்டு போகாதீங்கம்மா. 20 வருடங்களுக்கு பிறகு. எதுக்காக அலறீங்க தக்ஷ்? அம்மா எங்கேயும் போல. நான் இது வரைக்கும் அம்மாவை பார்த்ததே இல்ல. ஆனா எப்பவுமே எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும் அம்மா நம்ம கூட இருக்காங்கன்னு. நீங்க எப்ப பார்த்தாலும் அம்மாவை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கீங்க. நீங்க அழறத பார்த்து அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அப்பா அம்மா, அப்பா அம்மா, நான் ரெடி ஆயிட்டேன். நீங்க அழறீங்களா? என்னாச்சு? ஒன்னும் இல்லடா செல்லம், நான் உங்க அம்மா கூட சும்மா பேசிட்டு இருந்தேன்டா. சரி, நம்ம இப்ப டிராவல் போலாமா சிம்லாக்கு? 20 வருடங்களுக்கு பிறகு தக்ஷன் இப்போ ஃபேமிலி மேனா மாறிட்டாரு. அவருக்கு அழகான மனைவியும் 10 வயசுல ஒரு மகளும் இருக்காங்க. அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா சிம்லாவுக்கு போறாங்க. சிம்லாவுக்கு போய் நல்லா என்ஜாய் பண்றாங்க.
சாயங்காலம் ஆன உடனே அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு ஹோட்டல்ல நல்லா சாப்பிட்டுட்டு நைட் ஒன்னா தூங்கிட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் வழக்கமா போற மாதிரி தான் போனது. அப்புறம் ஒரு நாள் அவரோட மகள் படிக்கிற ஸ்கூல்ல இருந்து ஒரு போன் வந்தது. நைரா ரத்தவாந்தி எடுத்ததா சொல்றாங்க. தக்ஷின் இதை கேட்ட உடனே ஸ்கூலுக்கு போறாரு. அவங்க நைராவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஆனா நைராவோட ரிப்போர்ட் பார்க்கும்போது எல்லாமே நார்மலா தான் இருந்தது. அவர் நைராவை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. அப்படியே சாயங்காலம் ஆயிடுச்சு. அப்படியே நைட்டும் ஆயிடுது. அப்பல இருந்து நைரா எதுவும் பேசவும் இல்ல, சாப்பிடவும் இல்ல. தக்ஷனும் மாயாவும் அதுக்கப்புறம் நிறைய டாக்டரை பார்த்து பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டாங்க. ஆனா நைரா கொஞ்சம் கூட சாப்பிடவே இல்ல. அது மட்டும் இல்லாம நைரா தூங்கவும் இல்ல. நைராவோட கண்ணுக்கு கீழே கருவளையம் வர ஆரம்பிச்சது. அப்புறம் முன்னாடி இருந்ததை விட ரொம்ப பலவீனமாயிட்டா. டாக்டர் அவரோட ரிப்போர்ட்ல எல்லாமே நார்மலா இருக்குன்னு தான் சொல்றாரு. தக்ஷின் எந்த டாக்டரை பார்த்தாலும் எல்லா டாக்டரும் நைரா நார்மலா இருக்கிறதா தான் சொல்றாங்க. தக்ஷின் இதை பத்தி பேச அவங்க ஃப்ரெண்டை வர சொல்லியிருந்தாரு. அவரோட ஃப்ரெண்ட் அமானுஷயத்துல நம்பிக்கை இருக்கிறவர். அவர் தக்ஷினோட வீட்டுக்கு வந்த உடனே தக்ஷினோட வீட்டுல ஏதோ ஒரு எதிர்மறை சக்தி இருக்கிற மாதிரி அவர் உணர்றாரு. அவர் சொல்றாரு தக்ஷினோட மக நைராவுக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்கிறதா சொல்றாரு. இதை கேட்ட உடனே மாயா அழுதுகிட்டே வேகமா போய் நைராவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்ப கூட நைரா எதுவும் பேசாம ஒரு சிலை மாதிரி அமைதியா நின்னுட்டு இருந்தா. தக்ஷ் தயவு செய்து நீங்க ஜோக் பண்ணாதீங்க. என்னோட குழந்தைய முன்ன மாதிரி ஆக்கிடுங்க. என் குழந்தையில என்னால வாழ முடியாது. தான் குடும்பம் தான் கண்ணு முன்னாடி இப்படி ஆயிட்டு இருக்கிறத பார்த்து தக்ஷினால தாங்கிக்கவே முடியல. அவர் ரொம்ப பயந்து போயிட்டாரு. அப்ப அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சார்ல்ஸ் சந்திக்க சொல்லி அவர் அட்வைஸ் பண்றாரு. உடனே தக்ஷின் கால் பண்ணி அவர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அவங்களோட டோர் பெல் அடிக்குது. தக்ஷின் கதவை திறந்த உடனே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சார்ல்ஸ் நின்னுட்டு இருந்தாங்க. உங்க வீட்ல எல்லா இடத்துலயும் நெகட்டிவ் எனர்ஜியாவே இருக்கு. நைரா அந்த ரூம்ல தானே இருக்கா? ஆமா. ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க உங்களுக்கு அதை பத்தி சொல்லவே இல்ல. எங்களோட வேலையே அதுதான் மாயா. இந்த மாதிரி கெட்ட சக்திகள் எங்க இருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த நேரத்துல அந்த சக்தி ரூம்ல தான் இருக்கு. பயப்படாத. ஏதாவது நடந்திருக்கணும்னா இதுக்குள்ள நடந்திருக்கும். ஆனா உங்க வீட்ல எந்த ஒரு ஆபத்தும் நடக்கல. நான் ஒரு வாட்டி போய் நைராவை பார்க்க முடியுமா? சார்ல்ஸ், எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா இல்ல அந்த செடியை பார்த்துக்கிட்டே இருக்க போறியா? என்ன பண்றது? பழங்கால பொருட்களை பார்த்தா என் ஆன்மா அங்கேயே நின்னுருது. சார்ல்ஸ். மிஸ்ஸஸ் சார்ல்ஸ் கண்ணை காட்டின உடனே சார்ல்ஸ் நைராவோட தலை மேல சிலுவையை வச்சு ஏதோ மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ மிஸ்ஸஸ் சார்ல்ஸ் நைரா உட்காந்துட்டு இருந்த பெட் மேல அவங்களும் உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் நைராவோட கையை பிடிச்சுக்கிட்டு அவங்க கண்களை மூடிக்கிட்டு ஏதோ மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திடீர்னு நைரா கிட்ட அசைவுகள் தெரியுது. மிஸ்ஸஸ் சார்ல்ஸ் மந்திரங்களை சொல்ல சொல்ல நைரா அப்படியே காத்துல பறக்க ஆரம்பிச்சாங்க. நைராவோட சேர்ந்து மிஸ்ஸஸ் சார்ல்ஸும் பறந்துகிட்டு இருந்தாங்க. நடக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்து மாயா ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அப்புறம் தக்ஷினை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காத்துல பறந்துட்டு இருந்த ரெண்டு பேரும் மெதுவா தரைக்கு வந்துடுறாங்க. அப்புறம் சார்ல்ஸ் தலையில சிலுவையை வச்சு எடுத்த உடனே நைரா அழ ஆரம்பிக்கிறா. மாயா உடனே நைராவை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப மிஸ்ஸஸ் சார்ல்ஸ் தடுத்து நிறுத்தி சொல்றாங்க, இவங்க கிட்ட இருந்து தூரமா இருங்க. இவங்களோட உடலுக்குள்ள ஒரு குழந்தையோட ஆன்மா இருக்கு. அந்த பேயை வெளியே எடுங்க. என் குழந்தையை எப்படியாவது காப்பாத்துங்க. பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. நான் எவ்வளவு வேணாலும் கொடுக்குறேன். நாங்க இத பணத்துக்காக பண்ணல தக்ஷ். உன் பணத்தை நீயே வச்சுக்கோ. அந்த பணத்தை வச்சு இவளோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவை வெளியெடுக்க முடியாது. ஏன்னா உன் பொண்ணோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா வெளியே வராம ரொம்ப பிடிவாதமா இருக்கு. இப்ப என்ன பண்றது? என்னோட பொண்ணு இப்படிதான் இருக்க போகுதா? என்ன சொல்லணும்னு தெரியல. ஆனா அதுக்கு என்ன வேணும்னு எனக்கு புரியல. அப்போ மிஸ்ஸஸ் சார்ல்ஸ் நைராவோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த ஆத்மா சொல்லுது, அதுக்கு ஒருத்தரோட உயிர் வேணும் அப்படின்னு. அந்த உயிரை தக்ஷினோட கையால தான் எடுக்கணும்னு சொல்லுது. அப்போதான் உன் பொண்ணோட உடம்பை விட்டு வெளியே போகணும்னு சொல்லுது. இல்லைனா உன் பொண்ணோட உடம்புலயே தான் இருப்பேன்னு அந்த ஆத்மா சொல்லுது. இதை கேட்டு தக்ஷின் ரொம்ப உடைஞ்சு போயிடுறாரு. ஏன்னா அவர் யாரையும் கொல்றதுக்கு தயாரா இல்ல. இருந்தாலும் அவர் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு யாரை கொல்லணும்னு கேட்கிறாரு. ஏன் என் கையால கொல்லணும்னு கேட்கிறாரு. தக்ஷின் இப்படி கேட்ட உடனே நைரா காத்துல பறக்க ஆரம்பிக்கிறா. அப்புறம் நைராவோட எலும்பெல்லாம் முறியிற மாதிரி சத்தம் கேக்குது. அப்புறம் நைரா தக்ஷினை பார்த்து ரொம்ப கோவமா சொல்றா, யார் சாகிறத நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு உனக்கு தெரியணுமா? சரி, நான் சொல்றேன், நீ கேட்டுக்கோ. ஏன் அப்பா சாகணும், நான் அதுக்கு தான் ஆசைப்படுறேன். என்ன கொன்னவன் என் அம்மாவையும் கொல்லுவான். என்ன என் அம்மா கண்ணு முன்னாடி ரொம்ப கொடூரமா கொன்னான். அவன் மனுஷனே கிடையாது. அவன் ஒரு வேட்டைக்காரன். அவன் காட்டுல இருக்கிற வேட்டைக்காரன்.
அவன்தான் உன்னோட அப்பாவையும் உன்னோட அம்மாவையும் கூட கொன்னவன். உன் இரட்டை சகோதரன் எக்ஷனை தான் நீ கொல்லணும். அவன் உன்னோட கண்ணு முன்னாடியே உன்னோட அம்மாவை கொன்னிருக்கான். அப்ப உன்னால உன் அம்மாவை காப்பாத்த முடியல. ஆனா அந்த தீய சக்தி கிட்ட இருந்து என் அம்மாவையாவது காப்பாத்து. தக்ஷின் கிட்ட அந்த ஆத்மா அப்படி கேக்குது. தக்ஷின் அவரோட அம்மாவோட மரணத்துக்காக பழி வாங்குவாரா? தக்ஷினால எக்ஷின் மாதிரி ஒரு கொடூரமானவன் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? இல்ல அந்த வேட்டைக்காரனுக்கு பலியாயிடுவாரா? அதை நாம ஷிகாரி கதையோட அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். இந்த கதையை பத்தி நீங்க உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்புறம் இந்த கதையை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஷிகாரியோட அடுத்த பார்ட்ல நாம சந்திக்கலாம். பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கர